நல்லது பண்ணா நல்லது நடக்கும். உனக்கு மட்டும்தான் கத்த தெரியும் நினைச்சிருக்கியா நீ? நீ பூமியில மறைஞ்சிருந்தாலும் சரி, இல்ல பாதாளத்துக்குள்ள போய் மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோம். போய் மறைஞ்சிட்டாரு நினைக்கிறேன். ருத்ரா, உன்னை பார்த்து பயந்து போய் அந்த சோர்கோலை நீ கூப்பிட்டு வரல பாத்தியா? எங்க முன்னாடி வா. நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் நாங்க உன்னை கண்டுபிடிச்சிருவோம். நான் இருக்கும்போது எனக்கு போட்டியா யார் இப்படி கத்துறது? ஓஹோ, ருத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து எனக்கு போட்டியா கத்தி என்ன வெறுப்பேத்துறாங்களா? இப்பதான் பார்க்க போறாங்க என்னோட ஆட்டத்தை. மெஜிஷியன் சோர்போலே, எங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க? பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. இன்னும் சத்தமா பேசுங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் பேச போறீங்க. அதுக்கப்புறம் உங்க குரல் எனக்கு சொந்தம். வாங்க வாங்க, வேகமா வாங்க. வந்து எனக்குள்ள வந்து இணைஞ்சிடுங்க. என்ன நடக்குது இங்க? என்னோட மேஜிக்ல இருந்து எந்த குரலாலையும் தப்பிக்க முடியாதே. எங்க ஓடுற? நில்லு நில்லு நில்லுங்க. இது கண்டிப்பா ருத்ராவோட வேலையா தான் இருக்கும். இதுக்கு நான் பதிலடி கொடுக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னது? டிராகன் மேல உட்கார்ந்து பறக்குறீங்களா? ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட் ருத்ரா. ஆனா ஜோர்போலே உன்னை விட சூப்பர் ஸ்மார்ட் ஆனவன். ஜோர்போலே எங்க இருக்கான்னு தெரியலையே. அவன் அப்படி எங்கதான் மறைஞ்சு உட்கார்ந்திருக்கான்? ருத்ரா, ருத்ரா, ஜோர்போலே என்ன கேவல கைது பண்ணி வச்சிருக்கான். இது தாத்தாவோட குரலாச்சே. ஜோர்போலே தாத்தாவை அந்த கேவ்ல கைது பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். Ibaiska, Zibaiska, Dragonfly disappearo. Ibaiska, Zibaiska, normal size creato. இங்க யாருமே இல்லையே. ஜோர்போலே எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரியலையே. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபோக்கஸ். நம்ம எப்படியாவது தாத்தாவை கண்டுபிடிச்சாகணும். இந்த கேவ்ல சத்தமா பேசக்கூடாது. பார்த்து நடங்க. பேசும்போது கூட சத்தம் இல்லாம பேசுங்க. ஏன்னா சத்தமா பேசினா இதுக்கு கோபம் வந்து மேல இருந்து அதெல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்க கதை முடிஞ்சிடும். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி கத்துவோம்? நாம பொறுமையா தானே பேசுவோம். அட என்னப்பா, நான் சொல்றத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இங்க சத்தமா பேசக்கூடாது. ஆனா நான் சத்தமா பேசும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மைரா வருண், ரங்கீலா, சீக்கிரமா இன்னொரு சைடு ஓடுங்க.
போலே கத்துறதுனாலயும் சண்டை போடுறதுனாலயும் எந்த யூஸும் இல்ல. நாங்க உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. வாங்க, வந்துகிட்டே இருங்க. நான் இப்போ உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? Zibaiska, Twister Catcher Creato! அட, நீங்க எப்பவும் திருந்தவே மாட்டீங்களா? என்ன கட்டி போட்டா மட்டும் என்ன தடுத்துற முடியுமா? சத்தம் என் வாயிலிருந்து தானே வருது. ஓடுங்க, ஓடுங்க, இந்த குகையோட எல்லா வரையும் ஓடுங்க. நீங்க கத்துற கத்துல இந்த குகையிலேயே நீங்க ஐக்கியமாக போறீங்க. எண்ட் டே. ஜோர் போலே, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. ஜிபாய்ஸ்கா ப்ரொடெக்ஷன் டனல் கிரியேட்டோ. இல்ல, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஜோர் போலே, சன்சிட்டி மக்களோட குரலை திருப்பி கொடுத்துரு. அத ஏன் இவ்வளவு பொறுமையா கேக்குற? இந்த ஜோர் போல நல்லா காத்தி சத்தமா கேளு. ருத்ரா, பேசு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா பேசுவேன்? உன் உடம்புல எலும்பு உடைஞ்சதுன்னா அப்ப வலி தாங்க முடியாம நல்லா சத்தமா கத்துவல. அமைதியா இருக்க தெரிஞ்சவங்களாலதான் இவனை தோக்கடிக்க முடியும். இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அவன் கத்துற அவனோட குரலால மட்டும்தான் அவனை தாக்க முடியும். நல்லா சத்தமா கத்து. என்ன ஜோர் போலே, இப்ப என்ன பண்ண போற? உன்னுடைய பிளான் சூப்பரா இருக்கு. Zibaiska bouncing ball close. என்ன இவன் இந்த மாதிரி என்ன கைது பண்ணி வச்சிட்டான்? ருத்ரா, 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 நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வா. Zibaiska boom check boom. அண்ணா, இந்த காய கொடுங்க. எடுத்துக்கோங்க, இது விலை கம்மிதான். என்னால பேச முடியுது. வந்து காய்கறிய வாங்கிக்கோங்க. என்னால பேச முடியுது.
என்னாலையும் பேச முடியுது. ஆமா, என்னாலயும் பேச முடியுது. ஆமா, நானும் நல்லா பேசுறேன். குரல் எனக்கு திரும்ப வந்துருச்சு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா உனக்கு பாடம் கத்து கொடுத்தானா? இப்ப ஒழுங்கா ருத்ரா கிட்ட சாரி கேளு. சாரி ருத்ரா. ஜோர் போலே இப்ப பொறுமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஜோர் போலே, நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பா கொடுக்குறேன். இங்க இருந்து போயிடுங்க. மறுபடியும் எப்பவுமே யாரோட குரலையும் பறிக்காதீங்க. இப்படி நீங்க திரும்பவும் பண்ணீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் இந்த மாதிரி என்னைக்கும் பண்ண மாட்டேன். சாரி.